மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக பயந்துட்டு இருந்த ஒரு தருணம், நம்ம காவேரி வந்து வெண்ணிலாவை மீட் பண்ணுற தருணம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் இன்னைக்கு எபிசோடில் நடந்துச்சு. ரொம்பவே பார்க்கறதுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை பற்றி லாஸ்ட்டாக பேசலாம். பட் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியோடைய வெட்கத்தோட ஆரம்பித்தாங்க. இனிமேல் அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியலையே, ஒரு மாதிரி ஹாப்பி மோடில் இருந்தாங்க. பட் ராகினி வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள கூட்டின்னு போனோம் அப்படின்னு சொல்லவே விஜய் கிட்ட மட்டும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லி நம்ம விஜய் கிட்ட போகிறாங்க. விஜய் கிட்ட போனதுமே என் கண்ணை பார்த்து பேசி நான் வேணா லீவ் போட்டுருவா அப்படின்னு கேட்டதுலாம் அந்த நியூலி மேரிட் கப்பலுக்குள்ளே இருக்க அந்த குட்டி கான்வர்சேஷனை அழகாக வெளிப்படுத்திருந்தாங்க. ஒன் செகண்ட் செம்ம க்யூட்டாக இருந்தாங்க ரெண்டு பேருமே. பட் அதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா நேற்றே ப்ரொமோ போட்டு நம்ம எல்லாருமே தயார் நிலையில் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பூகம்பம் இருக்குது, எல்லாம் ரெடி ஆகிக்குவாங்க அந்த மாதிரி சொல்லி. ஸோ இன்றைக்குமே வந்து காவேரியோட அந்த க்யூட் ரியாக்ஷன்ஸ், அதில் லாஸ்ட்டாக வந்து அவர் ஒரு கிஸ் பண்ணிட்டு போகும்போது காவேரி வந்து நினைக்கிறாங்க இது நிஜமாவே கனவா இல்லை நிஜமா அப்படின்னு சொல்லி. இவ்வளோ ஹாப்பினஸை கொடுத்துட்டு இம்மிடியேட்டாக அப்படி அழ வச்சுட்டாங்களே, ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த வெண்ணிலா ட்ராக்கை வர வச்சிருக்கலாமே அப்படின்னு உள் மனசு வந்து நமக்குள்ளே அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. எனிவேஸ் இருந்தாலுமே விஜய் வந்து ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க, ஏன் ராகினி கூட போகிற, நானும் கூட வரவா அப்படின்லாம் கேட்குறாங்க. பட் இதுக்குள்ளே விஜய் வந்து வெண்ணிலாவை பார்க்குற மாதிரி வைக்க மாட்டாங்க ட்ராக். ஸோ அதனால காவேரி மட்டும் தான் போகிறாங்க. போயிட்டு பார்த்து ஆஸ் யூஸ்வல் நமக்கு ப்ரோமோ கண்டென்ட் எல்லாமே டெலகாஸ்ட் ஆகிடுச்சு. நிவேதா தான் வெண்ணிலா அப்படின்னு தெரிஞ்சவொடனே அப்படியே ஷாக்கில் உறைஞ்சு நிற்கிறாங்க. இருந்தாலுமே அஜய், ராகினி, பசுபதி எல்லாம் ஓவராக வந்து டீஸ் பண்ணுறாங்க நம்ம காவேரியை. ஸோ வெண்ணிலாவை இம்மிடியேட்டாக விஜய்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன், இதுதான் வெண்ணிலான்னு நம்ம காட்டிடலாம் அப்படின்னு சொல்லும்போது காவேரி வந்து செம்மையாக அழறாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன்ஸ் கேங் கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, நானே வந்து விஜய் கிட்ட கரெக்டான டைம் பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ காவேரி சடனாக எதுக்கு விஜய் கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் குழப்பங்கள் இருக்கலாம். எனக்குமே இருந்துச்சு. பிகாஸ் இப்போ தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து அவர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இமிடியேட்டாக சொல்லி அவரோட மனசை நம்ம உடச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் காவேரி சொல்லாமல் இருக்காங்க. ஈவன் அந்த வெண்ணிலா அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்குமே ஞாபகம் வந்துச்சு. விஜய் கிட்ட வந்து ஃபோட்டோ கேட்பாங்க, அவங்க வந்து அந்த கிறுக்கி வச்சிருந்த அந்த ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, இதுதான் வெண்ணிலா அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தாண்டி அவங்க வேற எதையுமே யோசிக்கல. கன்ஃபார்மாக இந்த விஷயத்தில் காவேரி போல்டாக தான் இருப்பாங்க. பட் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற ஒரு டைமில் வந்து அவங்க ஷாக் இல்லை, ஒரு பெரிய வெடிகுண்டே எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்தின மாதிரி ஒரு இதுவை காமிச்சதுமே அவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக அழகாக செய்வாங்க யாராக இருந்தாலுமே. ஸோ பார்ப்போம், அதுக்கப்புறம் அவங்க ஸ்லோவாக ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவாங்க. ஸோ கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்து விஜய்க்கு இதை பற்றி தெரிய வரும். நானே வந்து வெண்ணிலாவங்கிறது கூப்பிட்டு போயிடலாம் காவேரி சொல்லியிருக்காங்க இல்லையா. காவேரியோடைய இந்த மூவ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு எபிசோடில் விஜய் வந்து காவேரி கிட்ட அந்த நளினம் நாணம்லாம் பார்த்தாரு. ஸோ அந்த சீன்ஸ் வரைக்கும் கன்ஃபார்மாக ஃபேன்ஸ் எல்லாரும் ரசித்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலாவை பார்க்குற சீன்ஸ் தான் வந்து ஒரு மாதிரி படபடப்போடும் பயத்தோடும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே, எனிவேஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட மூவ் பண்ணுறாங்க டீம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு எபிசோட் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்